ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லர்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கீமா 250 கிராம், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 3/4 கப், பூண்டு 6, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருந்த மட்டன் கீமாவை உள்ளே சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்த்த தேவையில்லை, ஏன்னா மட்டன்லேருந்தே தண்ணி வரும். இப்போது நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் இஞ்சினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள் கூடவே மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு தண்ணி நல்லா இஞ்சி மசாலா மட்டன் கூட நல்லா கலந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்படி நல்லா ட்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் கூடவே சோம்பு, மிளகு இதை 3ஐயும் கரிஞ்சிராமல் வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே கசகசா துருவிய தேங்காயும் சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் கீமாவை உள்ளே சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தி கூடவே உப்பும் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். 1/4 கிலோ மட்டன் கீமாக்கு உங்களுக்கு 15லேருந்து 20 உருண்டை கிடைக்கும். அடுத்து ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த மட்டன் கீமாவை ஒன்றா உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் போல் விட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறம் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் குக் புக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பொறுமை காத்தமைக்கு நன்றி.